யோசுவா 6:20. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து. எதிரியின் அலங்கம் இடிந்து விழுகிறது. எதிராக இருக்கிற பல எதிரிகளுக்கு உண்டான அலங்கத்தை கர்த்தர் இன்றைக்கு விளப்பணுகிறேன் சொல்றார். பிரியமானவர்களே, எதிரியின் அலங்கம் விழுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், தேவனுக்கு பயந்தவர்களுக்கு விரோதமாய், கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதம் இன்றைக்கு வாய்க்காதே போகும் சொல்றார். பல நேரம் தேவ சமூகத்திலே, நம்முடைய சமூகத்திலே காத்திருந்த பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோமே, பல பாடுகளை படுறோமே, பல துன்பத்தை படுறோமப்பா, நிறைய காத்திருக்கோம், நிறைய அழுதாச்சு, நிறைய கூப்பிட்டாச்சு, கதறியாச்சு, பதில் கிடைக்காதா அப்படின்னு காத்துட்டு இருக்கீங்கல்ல. அன்றைக்கு உங்களை பத்தி சொல்றாரு, பல நாட்கள் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறீர்கள். ஆமா, உங்களை சுத்தி இருக்கிற எரியோ கோட்டையை கர்த்தர் உடைக்கிறேன்னு சொல்றார். எரியோ கோட்டையை உடைச்சு உங்களை கடக்க பண்ணுகிறார். நீங்க ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருங்கள், கர்த்தரை துதித்துக் கொண்டே இருங்கள். தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பும். எதிரிகளுக்கு முன்பதாக ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறார். கோட்டை விழுகிறது. உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறவர்கள் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாகி ஓடி போகிற நாட்கள் வருகிறது. உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற ஆயுதம் வாய்க்காதே போகும்னு இயேசுபா சொல்றார். உங்களுக்கான ஜெபிக்கட்டுமா? ஆவியானவரே, மகிமை பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கோட்டை இடிந்து விழுந்தது, எரியோ கோட்டை. அதே போல என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எரியோ கோட்டைகளை கர்த்தர் இடித்து தரைமட்டமாய் தள்ளுகிறதற்காக ஸ்தோத்திரம். மகிமையான காரியங்களை செய்ய போறீங்க. இடிந்து விழுகிற கோட்டையின் காரியங்கள்ல பிள்ளைகளை கடக்க பண்றீங்க. சமாதானத்தை பெருக பண்ணுகிறீர். நன்றி. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எரியோ உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கலாம், அது இன்றைக்கு விழுந்து போவதை நீங்கள் காண்பீர்கள். இயேசுவா சொல்றார்.